இந்த கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷனில் நம்ம செகண்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா நேஷ்னல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் பற்றி பார்க்க போகிறோம். இது ஷார்ட்டாக NAAQSன்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு 1982 வருது. இது ரிவைஸ் பண்ணுறாங்க 1994 அண்ட் திருப்பியும் இதை ரிவைஸ் பண்ணுறாங்க நவம்பர் 2009. இந்த நவம்பர் 2009 ரிவைஸ் பண்ணும்போது, அதாவது மாடிஃபை பண்ணுறாங்க. சரி இது செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமே அப்படி சொல்லி ரிவைஸ் பண்ணுறது தான் இந்த இடத்துல ரிவைஸ்ன்னு சொல்கிறது. ஸோ 12 பொல்யூட்டன்ஸை லிஸ்ட் பண்ணுறேன். லெட், பென்சீன், ஓசோன், சல்ஃபர் டை ஆக்சைடு, PM10, அர்சனிக், நிக்கல், அமோனியா, பென்சோஃபைரின், நைட்ரஜன் டை ஆக்சைடு, PM2.5, கார்பன் மோனாக்சைடு. இது எல்லாத்தையும் அவங்க லிஸ்ட் அவுட் இதெல்லாம் பொல்யூட்டன் அப்படின்னு அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. அண்ட் தேர்டில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் வைட் ஒரு ப்ரோக்ராம். யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, அதாவது CPCBன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க நேஷ்னல் வைடாக. அண்டு இதோடைய இது பார்த்திங்கன்னா ஆல்சோ நோன் ஆஸ் என்னென்னா NAQMP. இது ஜஸ்ட் மானிட்டர் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதோடைய அப்ஜெக்டிவ் என்னென்னா மானிட்டர் பண்ணுறாங்க, அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, அவ்வளோதான். இதனால் என்னெல்லாம் நமக்கு அப்ஜெக்டிவ்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறாங்க. இது ஸ்டாண்டர்ட் ஏதாவது வயலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு 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 நமக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. அண்ட் சிட்டிஸ் இருக்கிற ஐடென்டிஃபை பண்ண முடியுது, நான் அட்டைன்மெண்ட் சிட்டிஸை கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இதை பற்றின நாலேஜ், தேவையான ப்ரிவென்ஷன் அண்ட் கரெக்டிவ் மெஷர்ஸை பண்ணுறாங்க. ஸோ NAQMP இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதை தான் நேஷ்னல் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க. அடுத்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஃபஸ்ட்டு எங்கே லான்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஃபஸ்ட் லான்ச் பண்ணுறாங்க ஏப்ரல் 2015. இதோடைய முக்கியமான எய்மே மானிட்டர் தான். எங்கே அப்படின்னா மேஜர் சிட்டிஸில் இதை மானிட்டர் பண்ணுறாங்க. இது ரியல் டைம் பேசிஸில் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரேஞ்ச் கொடுக்குறாங்க, கலர் பேஸ்ட் இண்டெக்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 0 to 50னா, அப்புறம் 51 to 100, 101 to 200, 201 to 300, 301 to 400, at 401 to 500. இதை பேஸ் பண்ணி இப்போது குட்டுக்கு 0 to 50 சொன்னேன்ல, அது டார்க் க்ரீன். 51 to 100 சாட்டிஸ்ஃபேக்ட்ரி, அதாவது லைட் க்ரீன். 101 to 200 மாட்ரேட், அது எல்லோ கலர். 201 300 அதாவது ரிமார்க் புவர், ஆரஞ்ச். அடுத்து 301 to 400ல் வெரி புவர்னு சொல்கிறாங்க. இதுக்கு ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணுறாங்க கோடில். 401 500 இது ரொம்ப சிவியர். ப்ளஸ் இதோடைய கலர் கோடு டார்க் ரெட், அதாவது மெரூனில் இந்த கலர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை அவங்க தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறாங்க. ஸோ இதனால் என்னென்னா ஒரு ஹெல்த் இம்பேக்ட் இருக்குங்கிற விஷயத்தை சிட்டிசன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுற விதத்தில் அதை அங்கங்கே வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியில் பார்த்துருப்பீங்க, நம்ம சென்னை, வண்டலூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரசன்ட் காலேஜ் பக்கத்துலாம் இது டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரி பல சிட்டிஸை இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இது வச்சு ரேங்க் கொடுக்குறாங்க ஒவ்வொரு சிட்டி அண்ட் டவுனுக்கு. இதுக்கான ரெமடியல் ஆக்ஷன்ஸும் அங்கே டேக் கேர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பாரத் ஸ்டேட் எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ், BSES. இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கார் பின்னாடி BS6 நான் ஒட்டியிருப்பாங்க. நிறைய இடத்துல இதை இனிஷியேட்டிவ்ஸ் ஒட்டியிருக்கிறது பார்க்கலாம். அண்ட் இது எதை ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணியிருக்குன்னா யூரோப்பியன் ரெகுலேஷன் பேஸ் பண்ணியிருக்கு. இது 2016ல் BS6 நார்ம்ஸை கொண்டு வராங்க. எப்போனா பை 2020 கொண்டு வரணும், அடாப்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்பெஷாலிட்டி 2018 ஏப்ரல் இது இஃபெக்ட்டுக்கு வந்துருச்சு. இதுதான் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜும் கூட. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாகவே படிக்கிறேன். In 2016, BSES announced that the country would adopt BS6 norms by 2020. The Petroleum Ministry of India has decided on 15th November 2017 to bring forward the date of BS6 grade auto fuels in NCT of Delhi with effect from 1st April 2018 instead of 1st April 2020. ஸோ 2020 கொண்டு வரதுக்கு முன்னாடி 2018ல் அதை அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு BS6 நார்ம்ஸ் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இனி காரில் இதை ஒட்டுறது தான், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எலக்ட்ரிக் மொபிலிட்டி மிஷன் பிளான், NEMMP. இதுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ண ஒரு விஷயம். அதாவது NEMMP
2020 in 2013 வந்து ஒரு விஷயம். இதோட ஏம் என்னென்னா ஹைப்ரிட் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து கொண்டு வரணுங்கிறது தான். இதை பற்றி ஒரு மினிஸ்ட்ரி வீடியோவில் நான் வந்து இந்த சோலார் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். டைம் வந்து அதை போய் பாருங்கள். அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணுறாங்க. என்ன பேர் வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஃபேம் இந்தியா, அதாவது ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஹைப்ரிட் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்டர் NEMMP 2020. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹிண்டன்ஸாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை அதிகமாகிறது வைக்கிறது எல்லாமே நம்மளாம் அதை ஆஃப் பண்ணும் இல்லையா. ஸோ அதை நம்ம குட் பண்ணும். ஸோ அதுக்கான ஒரு முயற்சி தான் இது. அண்ட் இது ஒரு நல்ல ரிசல்ட்டை தான் கொடுக்கும். இது பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சஃபார் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அதை நான் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். இதில் என்னென்னா டெல்லி, பூனே, மும்பை அண்ட் அகமதாபாத் பற்றி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் உள்ளே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸ், ஒரு சில கண்ட்ரி, ஒரு சில சிட்டிஸ் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இது 4 டெல்லி, மும்பை, பூனே, அகமதாபாத்தில் இருக்காங்கன்னா இது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா IITM பூனேல, அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜி பூனேல தான் இது ஃபஸ்ட்டு இந்த இந்தியன் இன்ஸ்டியூட்டில் வந்து அது பண்ணியிருக்காங்க. டெவலப்ட் பை த சயின்டிஸ்ட். அண்ட் இதுதான் ஃபஸ்ட்டு மொபைல் அப்ளிகேஷன் சர்வீஸ் நம்ம இந்தியாவிலேயே. ஸோ இது கலர் கோட் பேஸ் பண்ணி காமிச்சிருந்தாங்க. இண்டிகேஷனும் நல்லா இருந்தது. அதே மாதிரி நான் இந்த இது சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி அவங்க வச்சுருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. பட் நம்ம இன்னுமே வந்து டெவலப் பண்ணணும். ஸோ இது எதுக்காகனா முக்கியமாக மெட்ரோபாலிட்டிகன் சிட்டிஸில் யூஸ் பண்ணுறதுக்காகவும். அண்ட் இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு விஷயம். மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் சேர்ந்து பண்ணியிருக்காங்க இந்த இனிஷியேட்டிவ், நேஷனல் இனிஷியேட்டிவை சிஸ்டம் ஆஃப் ஏர் குவாலிட்டி அண்ட் வெதர் ஃபார்காஸ்டிங் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வந்து சஃபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொஷின்ஸ் பார்த்துடலாம். ஓகே ஃபைன். இது என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ மேஜர் கன்சர்ன் ஆன் என்விரான்மெண்டல் இஷ்யூ அப்படின்னா ஏர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் எல்லாமே தான். ஸோ 23rd கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தீஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் கன்சிஸ்ட் ஆஃப் த ப்ரைமரி பொல்யூட்டன்ட்டு கேட்டிருந்தாங்க. இதில் வந்து ஆப்ஷன் வந்து CCO. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சல்ஃபரஸ் ஸ்மாக் ஆர் லண்டன் ஸ்மாக்னு கேட்டிருந்தாங்க. ஆன்சர் ஆல் ஆஃப் தி அபவ். மிக்ஸ்சர் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு இன் தி ஏர், அதுனா ட்ரூ தான். So sulfurous smog or London smog name is given as it affected London for a very long time na. Amam. And it is the more prevalent during morning hours of winter season. Amam. So answer வந்து all of these. 26 அதாவது fly ash is composed of என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அலுமினியம் சிலிகேட், சிலிக்கான் டை ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடு. நான் இதனால தான் நான் ஒவ்வொன்றையும் எதுவுமே விடாமல் படிக்கிறது, ஸோ தட் நீங்கள் அதை ரீகால் பண்ணி பார்த்துக்கலாங்கிறதுக்காக தான். So 27 வந்து which of the following factors is the adverse impact of acid rain கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் all of these. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து it shows adverse effect on forest, fresh water, solid and aquatic life. ஆமாம், true. And in the acid rain has adverse effect on the nutrients such as magnesium, true. And in the acid rain can damage the building, historical monuments which made up of rocks such as limestone and marbles are true. So இது எல்லாமே true நால ஆன்சர் வந்து D for 27. And 28 பார்த்தீங்கன்னா acid rain is caused by which of the two gases அப்படின்னா நமக்கு தெரியும், nitrous oxide and sulfur dioxide. And the effects of air pollution can be seen on எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா plants, animals, climate change, surface water எல்லாமே. ஸோ ஆன்சர் சர்ஃபேஸ் வாட்டர் கிடையாது ஏர் பொல்யூஷனில். ஸோ பிளான்ட், அனிமல்ஸ், குளோபல் கிளைமேட் சேஞ்ச். ஸோ ஆன்சர் வந்து D, both A and B. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நேஷனல் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தி அபவ். இதில் ஒவ்வொன்றா படிக்கிறேன். இந்த நேஷனல் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராம் வச்சு என்ன பண்ணும், டு டிட்டர்மைன் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் த ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டியில். ஆமாம், இதை படித்தோம். அடுத்து வந்து டு ascertain whether the prescribed ambient air quality standards are violate பண்ணியிருக்காங்கன்னா பார்க்கணுமா. ஆமாம், இது யூஸ் பண்ணுறோம். அது டு ஐடென்டிஃபை நான் அட்டைன்மெண்ட் சிட்டிஸ் படித்தோம்ல. ஆமாம். ஸோ ஆன்சர் வந்து எல்லாமே சாட்டிஸ்ஃபைடான ஆல் தி அபவ் த ஆன்சர். அட் 31 பார்த்தீங்கன்னா நேஷனல் ambient ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வாஸ் ரிவைஸ்ட் November 2009 ஃபார் பொல்யூட்டன்ஸ் லைக் என்னதுன்னா லெட். அடுத்து பார்த்தீங்கன்னா 32 India's first air quality index was launched in which yearனு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 2015. And which of the following is the objective of air quality index கேட்டிருக்காங்க. To inform public regarding overall status of the air quality through a summation parameter that is easy to understand. So answer is A. And வந்து பார்த்தீங்கன்னா which of the following is the first mobile application service in India to provide a current and advanced forecast for air quality. அதாவது இதில் வந்து NAAQSன்னு போட்டிருந்தாங்க. பட் நான் செக் பண்ணதில் சஃபர் தான் ஆன்சர். ஸோ இது எதுன்னு சொல்லிட்டு ஒரு தடவை நீங்களும் க்ராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதோட நம்ம ஏர் பொல்யூஷன் முடிச்சிட்டோம்.